ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமோட சைக்காலஜி டாபிக் தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் கிட்டத்தட்ட வந்து இது 15வது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இன் எக்ஸாமினேஷன் எ ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் 4 marks ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் அண்டு லூசஸ் 1 mark ஃபார் எவ்ரி ரேங்க் ஆன்சர். ஓகேவா? ஸோ 4, அதாவது கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க்கும் தப்பாக எழுதுனதுக்கு 1 mark மைனஸும் பண்ணிடுறாங்க. இப்போ அவன் மொத்தம் 60 கேள்வி எழுதியிருக்கான், அட்டன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் வந்து 130 மார்க் வாங்கியிருக்கான். இந்த 60 கேள்வியில் ரைட் ஆன்சரும் சேர்த்து ராங் ஆன்சரும் சேர்த்து தான். அதே மாதிரி செக்யூர் பண்ண 130 மார்க்கு வந்து ரைட்டான கொஷினுக்கு 4 மார்க்கும் சேர்ந்தது, அதே மாதிரி தப்பான கொஷினுக்கு 1 மார்க்கு கழிச்சும் டோட்டலாக 130 மார்க்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பி அட்டெம்ப்ட் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்டாக எழுதின கொஷின் எண்ணிக்கையை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ராங்காக எழுதியிருப்பான்ல அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது ஈக்குவேஷன் மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம 60 கொஷின்ஸ் எழுதியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக எழுதுனது ப்ளஸ் ராங்காக எழுதுனது டோட்டல் தான் 60. ஸோ இது கொஷின்ஸு. இது மார்க்குக்கு வரும்போது இப்போ கரெக்டாக எழுதின எக்ஸ் கொஷினுக்கு 4x மார்க் கிடைக்கும். ஏன்னா ஒரு கொஷினுக்கு 4 மார்க் அப்படிங்கிறப்போ எக்ஸ் கொஷின் அவன் கரெக்டாக எழுதியிருந்தானா 4x மார்க் கிடைக்கும். அதே தான் இங்கே ராங்காக எழுதியிருக்கிறது ஒய். அப்போது அவனுக்கு எத்தனை மார்க் குறையும்? 1 மார்க் குறையும். அப்போ 1 × y அப்படிங்கிறது ஒய் மார்க் வந்து கம்மியாகும். ஸோ மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது ரைட்டான கொஷினுக்கு 4x மார்க்கும் ராங்கான கொஷினுக்கு -y மார்க்கும் கழிச்சோம் அப்படின்னா அது டோட்டல் எவ்வளோ மார்க்குக்கு ஈக்குவல்? 130. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ, ஏன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கு அட்டம்ஸ் கரெக்ட்லின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டான கொஷின் எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது சிம்பிளானது தான். ரெண்டுலேயுமே 1 + -y இருக்கனால என்ன ஆயிரும்? இது 2 ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? 5x கிடச்சிரும். ஸோ 180 5xங்கிறது. எக்ஸ் வேணும்னா 1 5 5 3 5 15 மிச்சம் 4 8 5 40. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது? 38. ஸோ அப்போது எவ்வளோ கரெக்டான கொஷின்ஸ் அவன் அட்டன் பண்ணியிருப்பானா? 38 கொஷின். இப்போ அவன் எவ்வளோ ராங் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 38 தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 60லேருந்து 38 போச்சுன்னா 22. இது வந்து ராங் கொஷின்ஸ். ஓகேவா? ஒய். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இவங்க கேட்டது 38ஓட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 72 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. தெர் ஆர் சம் பெஞ்சஸ் இன் அ கிளாஸ். சில பெஞ்சஸ் வந்து கிளாஸ் ரூமில் இருக்குது. இஃப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் சிட் ஆன் ஈச் பெஞ்ச், அதாவது ஒரு பெஞ்சில் 4 பேர் உட்காந்தா 3 பெஞ்சு சும்மா இருக்கும் மிச்சம். ஓகேவா? 3 benches ஆர் லெஃப்ட் அன்ஆக்குபைட். அதே இது 3 ஸ்டூடெண்ட் ஒரு பெஞ்சுக்கு உக்காந்தாங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் லெஃப்ட் ஸ்டாண்டிங், 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெஞ்ச் இல்லாமல் நிற்பாங்க. அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸில் இருக்காங்க? ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாது. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்டு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் ஸ்டூடெண்ட்டுங்கிறது தான் எக்ஸு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் பெஞ்சோட வேல்யூ வேணும்னா நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. 4 ஸ்டூடெண்ட்டாக உக்காந்தா 3 பெஞ்சு சும்மா இருக்கும். 3 ஸ்டூடெண்ட்டாக உக்காந்தாங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் பெஞ்ச் இல்லாமல் இருப்பாங்க. இந்த கண்டிஷன் இருக்குது. அப்போ இந்த 2 கண்டிஷன்லேயும் நம்ம 2 ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணுறோம். எதை வச்சு கால்குலேட் பண்ண போனால் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணி, ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பெஞ்சுங்கிறது இந்த 2 கண்டிஷனுக்குமே ஈக்குவலாக தானே இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பெஞ்சு தான் கிளாஸில் இருக்கும். அப்போ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு வச்சு நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி டோட்டல் நம்பர் ஆஃப் பெஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பெஞ்சுங்கிறது வந்து அதாவது 4 நாளாக உட்காந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து 4 நாளாக பிரித்தோம் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? x / 4 ஆக்குறோம். x / 4னா இப்போ என்னது, ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். 20 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 20 4ஆக பிரிக்கும்போது 5 பெஞ்சில் உட்காருவாங்க. அந்த கான்செப்ட் தான். 5 பெஞ்சில் உட்காருவாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பெஞ்ச் இருக்கும்? 3 பெஞ்ச் லெஃப்ட். ஸோ 3 பெஞ்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் +3 போடுறேன். இது இன்னொரு கண்டிஷனுக்கு வரும். இங்கே ஸ்டூடெண்ட், ஸோ டோட்டல் பெஞ்ச், இங்கேயும் டோட்டல் பெஞ்ச் கால்குலேட் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுறோன்னா 3 உட்கார வைக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்டூடெண்ட்டை 3ஆக டிவைட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்டாக இருக்காங்க? 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஃப்ட் ஸ்டாண்டிங். ஓகேவா? அப்போ இந்த 3 ஸ்டூடெண்ட்டுமே இன்னும் ஒரு பெஞ்ச் இருந்தால் உட்காந்துருவாங்களா? ஓகேவா? ஆனால் பெஞ்ச் இல்லை, அதனால தான் இந்த 3 ஸ்டூடெண்ட்டும் நிற்கிறாங்க.
அப்போ இன்னொரு பெஞ்ச் வேணும் அப்படின்னா டோட்டல் பெஞ்சிலேருந்து ஒன்றை கழிக்கணும் தானே. ஓகேவா, இங்கே -1 போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெஞ்ச் தேவைப்படுது, ஆனால் அந்த பெஞ்ச் இல்லைங்கிறதுனால -1 போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுமே டோட்டல் பெஞ்ச் தான். அப்போ நான் என்ன பண்ணணும், ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணலாமா. x + 4 + 3 = x - 3 - 1, x / 3 - 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். என்ன பண்ணலாம், x/4 இந்த 3 + 1. ஓகேவா, 3 இங்கே -1ங்கிறது இந்த பக்கம் வரும்போது 3 + 1 ஆயிரும். x/3 இங்கே x/4 இந்த சைடு வரும்போது x / 4 மைனஸில் வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 12. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4x - 3x. 4x - 3xங்கிறது x. இப்போ x/12 என்ன வருது, = 4. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா x/12 = 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ x = 48. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஏன்னா எக்ஸ் நம்பர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 48. ஓகேவா, ஸோ இங்கே வந்து -1 போடணும், ஏன்னா அந்த பெஞ்ச் இல்லை. டோட்டல் நம்பர் ஆஃப் பெஞ்சிலேருந்து என்ன பண்ணணும், அதே இது டோட்டல் நம்பர் ஆஃப் பெஞ்ச் வரப்போ இன்ட்டு வரப்போ +1 ஆயிரும். ஸோ அதனால் இங்கே -1 போடுறோம். அடுத்து 500 candidates appeared in an examination comprising test in English, Hindi, Maths. ஸோ 3 சப்ஜெக்டையும் வச்சு 500 பேர் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. 500 டோட்டல். ஓகேவா, டோட்டல் ஸ்டூடெண்ட். The diagram gives the number of candidates who failed in different tests. இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ் எல்லாமே ஹிந்தியில் 75 அந்த மாதிரி. ஓகேவா, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஃபெயில்டு இன் அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட். அதாவது அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்லேயாவது அவங்க ஃபெயில் ஆகிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல்லேருந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். மொதல் அந்த ஃபெயிலான அட்லீஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ், அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்டில் ஃபெயிலான கேண்டிடேட்ஸ், 2 சப்ஜெக்டில் ஃபெயிலான கேண்டிடேட்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் 2 அப்படின்னா என்ன அர்த்தம், குறைந்தபட்சம் 2 சப்ஜெக்ட். அப்போ அதிகமாக 3 சப்ஜெக்ட் கூட இருக்கலாம். அப்போ இங்கே 3 சப்ஜெக்ட்டு 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்கள எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆன இங்கிலீஷ் ஹிந்தினா 10, ஹிந்தி மேக்ஸ்னால் 12, அடுத்து மேக்ஸு இங்கிலீஷ்னால் 12 ப்ளஸ் 5ஐயும் எடுக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் 5 தான் கேட்டிருக்காங்க, எக்ஸாக்ட் 2 கேட்கல. ஸோ அப்போ 3லையும் ஃபெயில் ஆனவங்களும் இதில் தான் வருவாங்க. அப்போது 10 + 12 + 12 + 5 இதை ஆட் பண்ணோம்னா 9 3 39 வருது. அப்போது அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 39. இப்போ இதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டல் 500ல் இந்த 39ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ். இதை தான் அடிச்சிடலாம். ஸோ 5ஆல் அடித்தோம்னா 6 7 35 வரும். ஸோ 7 மிச்சம் 4 8. ஸோ 7.8%. அடுத்த கொஷின், if all the vowels are dropped from the above series. இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இருக்க வவ்வல்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சீரீஸ் வரும். அதில் 8th element to the right of the 13th element from the left hand. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வவ்வல்ஸை ரிமூவ் பண்ணி எழுதலாம். 8CM at N $, T 2 Y 6 S A எடுத்துலாம், ஏன்னா ஏங்கிறது வவ்வல்ஸு. அடுத்து $Q $7 W #Z3 U and E இதெல்லாம் வவ்வல்ஸு. ஸோ பர்சன்டேஜ் A4. இப்போ வவ்வல்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரப்போ இங்கிலீஷில் படிக்கிறீங்க அப்படின்னா ரிவர்ஸில் இருந்து போங்க. ஓகேவா, லெஃப்ட் சைடில் இருந்து 13th element. லெஃப்ட் எது, நம்மளோட லெஃப்ட்டு தான் இந்த. அப்போ இதிலேருந்து 13th element என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13th element என்ன, Q. இப்போ இந்த 13th elementோட ரைட்டில் 8th. ஸோ இதோட ரைட்டுனா இந்த சைடு தான், அதில் 8th. ஓகேவா, ஸோ 1 2 3 4 5 6 7 8. 8th என்ன வருது, A வருது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து A. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதுவும் சேம் சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க.
இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், உங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் ஈச் சிம்பிள் இஸ் ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் இன்டு நியூமரல், இதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்பராக மாற்றிடணும். அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் டோட்டலாக இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கிலீஷ் லெட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா கன்வெர்ட்டட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அதாவது இந்த மாற்றணும் பார்த்தீங்களா, இங்கிலீஷ் லெட்டராக மாற்றணும் இல்லையா, அது மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். அட்டு, இந்த சிம்பிளு, அப்புறம் இந்த டாலர் சிம்பிள், இது ஹேஷு, அப்புறம் பர்சன்டேஜ். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 சிம்பிள்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே என்னவா மாற்றணும், கன்வெர்ட்டட் இன்டு இங்கிலீஷ். ஓகேவா, ஸோ அப்படி தானே சொல்லியிருக்காங்க, கன்வெர்ட்டட் இன்டு இங்கிலீஷ் சிம்பிள்ஸ். ஸோ இங்கிலீஷ், இந்த 6 நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் சிம்பிள்ஸாக மாற்றிட்டேன். சாரி ஃபஸ்ட்டு கன்வெர்ட்டட் இன்ட்டு நியூமரல்ஸ், இது நியூமரல்ஸாக மாற்றியாச்சு, நியூமரல்ஸ். இப்போ எல்லா நியூமரல்ஸையும் ஃபைண்ட் பண்ணணும். ஆல்ரெடி 6 நியூமரலாக மாற்றிட்டோம். மிச்சம் இருக்க நியூமரல் எத்தனைன்னு பாருங்கள், 1 2 3, அதுக்கப்புறம் 4 5 6. அப்போ 6 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மொத்தம் 6, சிம்பிள்ஸ் 6 இருக்குது. அதை ஆல்ரெடி நம்ம என்னவா மாற்றிட்டோம், நியூமரல்ஸாக மாற்றிட்டோம். இப்போ இந்த நியூமரல் மொத்தம் எத்தனை இருக்குது, 12 நம்பர்ஸ் இருக்குது. அதை என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு இங்கிலீஷ் லெட்டர்ஸ். அப்போ இந்த 12 நம்பர்ஸையுமே இங்கிலீஷ் லெட்டராக மாற்றிட்டோம் அப்படின்னா ஹவு மெனி கன்வெர்ட்டட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வில் பி தேர். கன்வெர்ட்டட் இங்கிலீஷ் லெட்டர் ஆல்ரெடி வேறு நிறைய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. எதை நம்ம இங்கிலீஷ் லெட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 மட்டும்தான். 12 மட்டும்தான் கன்வெர்ட்டட் இங்கிலீஷ் லெட்டர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 12. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷ் கொஷின் ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷை தமிழில் கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வருது. இப்போ நானே இங்கிலீஷ் தான் கரெக்டான கொஷின் எடுத்திருக்கேன், அதை நான் டிரான்ஸ்லேட்டர் போட்டு கன்வெர்ட் பண்ணோன்னா நிறைய மிஸ்டேக் வருது. ஓகேவா, ஸோ நீங்கள் எக்ஸாம்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் தமிழில் கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கிலீஷில் கொடுத்ததை மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் தமிழே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான் அப்படிங்கிறப்போ தமிழில் படித்து பாருங்கள். அந்த கொஷின் தெளிவாக இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் கொஷினை பார்த்து ஆன்சர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இங்கிலீஷ் கொஷின் தான் மெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே போடுறோம், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.